ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறோம். காணத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து உடச்சி எடுத்துக்கிடுவோம். காணத்தை வறுத்தாச்சு. நல்லா தட்டி வச்சுக்கிட்டு சூடு ஆறினோடனே உடச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். நாடு சக்கரை போட்டு காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா உடச்சி எடுத்துக்கிடுவோம். ஆனப்பருப்பை உடச்சி எடுத்தால் தான் நல்லா உடவிடும். கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நாங்கள் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பூ திருப்பி எடுத்துக்கிடுவோம். நல்லா கொதிச்சிடுது பாவு எடுத்தது. இன்னும் கொஞ்சம் கொதித்து பாவு நல்லா வரணும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் தூவி உடச்சி வச்ச காணத்தை போட்டுக்கிடுவோம். ஒரு மஞ்சட்டில் மண்ணை கொட்டி சிரட்டையை பதிச்சு வச்சு தான் ஊற்ற போகிறோம். நம்ம கருப்பட்டியை இந்த மாதிரி பதிச்சு நல்லா பதிச்சு வச்சுக்கணும். இப்படி பதிச்சு வச்சு தான் நம்ம கருப்பட்டியை ஊற்ற போகிறோம். வச்சா உரையுமா. காணக்கருப்பட்டி ரெடி ஆகிடுது. சிரட்டையில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். காணக்கருப்பட்டி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.